வாழ்க வளமுடன். உலக சமாதானம். கவியன் 84. இதைவிட வேறு வழி இல்லை. ஐயறிவு உடைய உயிரினங்கள் கூட அவை பெற்ற குட்டிகளை பாதுகாத்து வையமிசை வாழும்போது அறிவில் மிக்கோர் வளர்ப்பது தம் குழந்தைகளை தீதோ என்பீர். தெய்வங்கள் தோற்றுவித்து தினம் வாழ்விற்கு திண்டாடி பஞ்ச மகா பாதகங்கள் செய்வதற்கும் பழகிவிட்டோம். திருந்தவென்றால் சீர்முறையில் குழந்தைகளை வளர்த்தல் வேண்டும். 5 அறிவுடைய மிருகங்கள் பறவைகள் கூட அவைகள் பெற்ற குஞ்சு குட்டிகளை பாதுகாத்து வளர்த்து வாழும்போது அறிவில் மிகுந்த மனிதர்கள் மட்டும் தாங்கள் பெற்ற குழந்தைகளை வளர்த்தல் தவறா என்று சொல்வீர்கள், தர்க்கமும் செய்வீர்கள். நம்மில் பலர் எண்ணிலடங்கா தெய்வங்களை தோற்றுவித்து கற்பனையால் துன்பங்களை பெருக்கிக் கொண்டு தினசரி வாழ்விற்கு வேண்டிய வசதிகள் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு அவ்வாழ்க்கை வசதிகளை பெற வேண்டி புலனுணர்வின் வழியே மயங்கி அறிவு குறுகி கொலை, களவு, விபச்சாரம், கள்ளுண்ணல், சூது என்ற துன்பமே மனித சமுதாயத்தில் பெருக்கும் முறை தவறான செயல்களை செய்ய பழகி கொண்டு இருக்கிறார்கள். இத்தகைய பழக்க வழக்க மனோபாவங்களிலிருந்தும் அவைகளின் விளைவால் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால் குழந்தை வளர்ப்பு என்பதை சீரான முறையில் அமைக்க வேண்டும். மனித இனம் ஒன்றாக இருந்தும் பலவிதமான தெய்வ வழிபாடுகளால் கற்பனைகளுக்கு உட்பட்டு வெவ்வேறு திசையில் ஞாபகத்தை பழகி கொண்டு ஒன்றை ஒன்றாக மாற்றி கருதும் மயக்க மனப்பான்மை வளர்ந்து அதன் விளைவாக மனிதனை வேறாக பகையாக கருதுவது வழக்கமாகிவிட்டது. இது போன்ற பல பேத உணர்ச்சிகளே வாழ்க்கை போட்டியாகி எவ்வளவு வசதிகள் இயற்கையாலும் செயற்கையாலும் பெருகியிருந்தும் வாழ்க்கையில் வறுமை, வியாதி இவைகளால் துன்பம் அதிகரித்து வருகிறது. மனிதன் தன்னிலை அறியாத குறைபாட்டால் அறிவு சலனப்பட்டு பேதப்பட்டு காமம் முதலிய 6 தீய குணங்களாகி அதன் விளைவாக அதிகமான துன்பங்களை தரும் கொலை முதலிய 5 பெருந்தவறான காரியங்களை செய்து வருகிறான். ஒருவருடன் ஒருவர் தொடர்பான சமுதாயத்தில் இந்த கேடுகள் அவர்கள் வளர்க்கும் மக்களையும் பின்பற்றி தொடர்ந்து பழக்கத்திலும் அறிவிலும் நிலைத்து செயலிலும் பெருகி வருகின்றன. இதனால்தான் மனிதன் தான் பெற்ற குழந்தைகளை அறிவு உடல் தத்துவம் அறிந்த அறிஞர்களின் திட்டப்படி சமூக பொறுப்பில் வளர்க்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். கூடி வாழும் முறையில் குழந்தைகளை பொதுவாக்கி வளர்க்க மிருகங்களுக்கு தெரியாது. ஆனால் மனிதன் இதனை சிறப்பாக செய்து முடிப்பான். இயற்கையின் வேக இயல்பறிந்து செயற்கையில் வாழ்க்கை முறையை சீர்திருத்தி வாழும் மனித குலத்தின் இறுதி லட்சியம் குழந்தை வளர்ப்பை பொது செல்வமாக்குவதே ஆகும். சமூக பொறுப்பில் குழந்தைகளை வளர்க்கும் ஒரு சிறந்த முறையால்தான் எதிர்காலத்தில் மனித இனம் உய்ய முடியும்.